ராகு கேது பயிற்சி கடகத்திற்கு எப்படி இருக்க போகுது இந்த 2025இல்? ரகசிய உண்மைகள் நேயர்களுக்கு எண்ணியல் நிபுணர் சதீஷ் ராவின் வணக்கங்கள். வழக்கமாக எல்லா யூடியூப் சேனலும் பார்த்துட்டு தான் இதுக்கும் வந்திருப்பீங்க. எல்லாத்துலேயுமே பயிற்சியை பார்த்துருப்பீங்க. முதல் வார்த்தையிலே சொல்லிடுறேன், மிக அற்புதமான காலகட்டத்துக்குள்ளார நீங்கள் என்ட்ராகிறீங்க. அதற்கு காரணம் ராகு கேது மாத்திரமல்ல, உங்கள் வாழ்க்கையிலையும் லக்கி பாஸ்கர் ஆண்டனி வரப்போகிறாரு அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அது என்ன சார் ஆண்டனி புரியல அப்படின்னா, அந்த படத்தை பாருங்கள் புரியும். 8இல் ராகு 2இல் கேது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு ஒரு நல்ல ஸ்தானங்கள். இதில் கேதுவை தவிர ராகு மாத்திரம் இந்த 8ஆம் வீட்டில் அமர்வது அப்படிங்கிறது நிச்சயம் உயர்வுகளையே தரப்போகிறது உங்களுக்கு. எல்லாத்துக்கும் மேலே உங்களுக்கு இந்த சமயத்தில் சனியோடைய அஷ்டம சனிங்கிறது முடிந்து பாக்கிய சனியாக போய் உட்கார்றாரு பார்த்தீங்களா, அவர் பெரிய ஒரு நன்மைகளை உங்கள் லைஃப்பில் கொண்டாந்து கொடுத்துருவாருங்க. நீங்கள் எதிரே பார்க்காம ஒரு பக்கம் பதறிக்கிட்டு இருப்பீங்க, எனக்கு நமக்கு என்ன தான் நடக்க போகுதோ, லைஃப் டெட் எண்டுக்கு நின்றுட்டோமே, இதுக்கப்புறம் குனிஞ்சு பார்த்தா பெரிய பள்ளத்தாக்கு தான் இருக்குது, தர கூட தெரியல, என்ன ஆக போகிறோமோ அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் ஒரு ஒரு ஸ்ட்ரேஞ்சர், இதுவரை அறிந்திராத ஒரு மனிதர் மூலமாகவோ, அந்நிய பாஷை பேசுபவர்கள் மூலமாகவோ திடீர்னு ஒரு லைஃப்பில் உங்களுக்கு ஒரு அப்லிஃப்ட்மெண்ட் கிடைக்கும். எப்படா இது நிகழ்ந்துச்சு அப்படிங்கிறது நீங்கள் இந்த வருஷம் முடிவில் உங்களுக்கு அந்த வெளிச்சம்ங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் சொல்லும்போது யூகமாக மட்டுமே உங்களால் புரிந்து கொள்ள முடியும். ஆனால் அது நிகழும்போது தான் தெரியும், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது தான் தெரியும், இதை தான் சார் அப்போவே சொல்லியிருந்தார் போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஸோ இது இந்த 2025ங்கிறது உண்மையிலே சொல்கிற பெரிய வரப்பிரசாதங்க. இந்த வருஷத்துடைய மிடில் தான் இது எல்லாமே மிடிலுக்கு கொஞ்சம் முன்னாடி தான் இந்த பயிற்சிகள்லாம் நடக்குது அப்படிங்கிறதுனால 2026 ஏப்ரல் வரைக்குமே நிறைய நன்மைகளான ஒரு காலகட்டத்துக்குள்ளார தான் நீங்கள் என்ட்ராகிறீங்க. அப்போ எதில் நான் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ 2ஆம் வீட்டில் கேது அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ 2ஆம் வீடுங்கிறது குடும்பஸ்தானம். அப்போ ஒரு பக்கம் நிறைய ஏர்ன் பண்ணுறீங்க, ஒரு பக்கம் நிறைய நல்ல வாய்ப்புகள் வருது, ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க. அப்போ என்ன பண்ண தோணும்? ஆட தோணும், பயங்கரமாக பேச தோணும், எதிர்வாதங்கள் செய்ய தோணும், இந்த திமிருத்தனமாக நடக்கிறதும்பாங்க இல்லையா, அது மாதிரியெல்லாம் சம்டைம்ஸ் நம்ம ஓவர் கான்ஃபிடென்ஸ் உடம்புக்காகாதுங்கிற மாதிரி நம்ம நம்மளை நாமே கெடுத்துக்குவோம். அதை மட்டும் பண்ணிடாதீங்க. இந்த காலகட்டத்தில் ஃபேமிலியில் சில விஷயங்கள் வாக்குவாதங்களாக வரும் பொழுது, நான் தான் பார்த்துக்கிறேன், நான் தான் எல்லாம் செய்கிறேன், நீங்கள்லாம் வாய மூடுங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் தடித்த வார்த்தைகள் பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலைகள் வரும். அதை கான்ஷியஸாக தவிர்த்துக்கோங்க. ஏன்னா இதே கடகராசியை தான் ஒவ்வொரு சந்திலையும் வச்சு செஞ்சிச்சு, அடிச்சிச்சு எல்லா கிரகங்களும் சென்ற ஆண்டும் அதுக்கு முந்தின ஆண்டும். அதையும் சனி ஒருத்தர் போதும் கட்டி வச்சு உரிச்சிட்டாரு. பட் இப்போ நல்லது நடக்கும்போது அப்போ நம்ம பட்ட அடிகள் நம்மளை பக்குவப்படுத்தியிருக்கணும். அப்போ இப்போ நமக்கு நடக்கக்கூடிய நன்மைகள் உங்களுடைய பணத்தினால் உருவாகக்கூடிய அந்தஸ்தை தாண்டி உங்களுக்கு ஒரு மரியாதையை தேடித்தரும். நீங்கள் பக்குவப்பட்ட மனிதராக இருக்கும் பொழுது இந்த மரியாதையை தேடித்தரக்கூடிய இந்த சமயம் அடுத்தடுத்த வருட கிரக பயிற்சிகள் சமயத்தில் இன்னும் உங்களுடைய லைஃபுக்கு பெரிய சேஃப்கார்டாக அமையும். நாளைக்கே வேறு ஏதாச்சும் பிரச்சனைன்னு வந்தால் கூட உங்களை அது சேஃப்கார்ட் பண்ணி உங்களுக்கான ஹெல்ப்பை கிடைக்க வைக்கும். ஆனால் ஃபேமிலி சைடில் மட்டும் அல்லது நண்பர்கள் வேலை செய்யக்கூடிய இடங்களில் வாக்குவாதங்கள் வேண்டாம். மற்றபடி பொருளாதார வரவுகள் அப்படிங்கிறது ரொம்ப சீரடைய போகுது. நல்லா சீரடைய போகுதுன்னா ரொம்ப உங்களுக்கு இன்ஃப்ளோ நிறைய வரப்போகுது, கேஷ் ஃப்ளோலாம் வரப்போகுது, உதவிகள் கிடைக்க பெற போகிறீர்கள். லைஃபே ரொம்ப ஒரு பாசிட்டிவ் நோட்டில் டேர்ன் ஆக போகுது. உங்களுடைய குணநலன்களில் மாத்திரம் ஆட்டிடியூட் இல்லாமல் நீங்கள் பழகினால் போதுமானது. இப்போ இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்தது உங்களுக்கான பொது பலன்களே. இதில் உங்களுடைய அடிப்படை ஜாதகத்தின் பலன்கள் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். உங்களுடைய லக்னத்தை பொறுத்து, உங்களுடைய அடிப்படை ஜாதக கட்டத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை பொறுத்து இப்போ நம்ம சொன்ன இந்த கோச்சார பலன்கள்ங்கிறது கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். பட் கோச்சார பலன்கள்ங்கிறது கண்டிப்பாக வேலை செய்ய தான் போகுது. ஒரு 40 to 30 to 40% கண்டிப்பாக வேலை செய்யும். எனக்கு இதை பற்றியெல்லாம் எதுவுமே தெரியாது சார், எனக்கு நல்லது நடக்கணும், அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு தான் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த இலவச பொது பலன்கள்.
இப்போ ஒரு கிரகங்கள் வந்து பெயர்ச்சி ஆகுது, சுத்துது. ஒரு சமயம் நல்லது பண்ணுது, ஒரு சமயம் கெடுதல் பண்ணுது. அது மாதிரி கிரக கூட்டங்கள் சுத்தி வந்துகிட்டே இருக்கு. இத நம்ம புடிச்சு நிறுத்தி வைக்க முடியுமா? எப்படி சூரியன் உதிப்பதையும், மறைவதையும் நம்மளால வந்து புடிச்சு நிறுத்தி வைக்க முடியாது. அது மாரி தான். இந்த சுழற்சியில இது எல்லாமே வந்து இயற்கையின் பால் நடந்துகிட்டே இருக்கு. ஆனா, மழைய நம்மளால நிறுத்த முடியாது. மழைக்கு எப்படி குடை பிடித்து நம்மளை காப்பாற்றிக் கொள்ள முடியுதோ, நனையாம, அது மாதிரி எண்கள் வந்து கேடயம் மாதிரி உங்களுக்கு வேலை செய்யும். உங்களுடைய பெயர் வந்து மிக சக்தி மிக்கதாக அமைந்தால், உங்களுடைய பெயரே மந்திரமாக மாறும். உங்களுடைய உடல் எந்திரமாக இருக்கும். நீங்க வந்து லைஃப்ல அடையணும்னு நினைத்த இலக்கை, எவ்வளவு ஒரு கெடுதலான பயிற்சி காலகட்டத்திலயுமே உங்களால் அடைய முடியும். இது சர்வ நிச்சயமாக நடக்கும். இது என்னுடைய கிளையண்ட்ஸ் உடைய ஃபீட்பேக்கே சாட்சி. அதெல்லாம் நான் உங்களுக்கு அனுப்பி வைப்பேன். சரி, உங்களுக்கான இலவச பொது பலன்கள நான் என்ன சொல்லுவேன்னா, உங்களுடைய பிறந்த தேதியும், பெயரையும் முதல்ல எனக்கு அனுப்ப சொல்லுவேன். கீழ தெரியிற வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பிச்சு விடுங்க. பேர தயவு செய்து ஆங்கிலத்தில டைப் பண்ணி அனுப்புங்க. வாட்ஸ்அப்க்கு அனுப்புங்க. கமெண்ட்ல போடாதீங்க. நீங்க வந்து அனுப்பிய பிறகு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்கிரீன்ஷாட் அனுப்புங்க. உங்களுக்கான இலவச பொது பலன்கள், அதாவது உங்க பிறந்த தேதி என்ன விதமான லைஃப் உங்களுக்கு தந்துகிட்டு இருக்கு, பிறந்த தேதியின் கூட்டு எண்ணின் கேரக்டர்ஸ் என்ன, இந்த 2த்துக்கும் உங்க பெயர் எண் பொருந்திருக்கா அல்லது பொருந்தலையா அப்படிங்கிற வரைக்குமான தகவல்கள நான் இலவச பொது பலன்களாக தருவதாக இருக்கேன். அப்படி பொருந்தலனா என்ன செய்யணும் அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். அது என்னுடைய கன்சல்டேஷன் ப்ராசஸ்ல வரும். அப்படி நீங்க சரி செய்து கொள்ளும் பொழுது, உங்களுக்கு அபரிதமான வெற்றிங்கிறது உறுதியாக கிடைக்கும். அது எவ்வளவு கெடுதலான கிரகப்பெயர்ச்சி காலகட்டமாக இருந்தாலும். ஏன்னா, இது யாருக்கு கிடைக்கணுமோ, அவங்களுக்கு மட்டும் தான் இறைவன் அருள்பாலிக்கிறார். இந்த செகண்ட் இந்த நொடி உங்களுக்கு இந்த புரோகிராம் காண கிடைத்திருக்கு அப்படிங்கிறதே, உங்களுடைய விதி மாற்றத்திற்கான ஒரு விதை அப்படிங்கிறத தயவு செய்து புரிந்து கொள்ளுங்க. இது நிச்சயம் வந்து பலன் தரக்கூடிய ஒரு பரிகாரம் தான். எத்தனையோ கோயில்களுக்கு போயிருப்பீங்க. எத்தனையோ வந்து இந்த வாழை மரம் கட் பண்றது மாதிரியான விஷயங்கள்லாம் செய்திருப்பீங்க. பட் ஆனா, இது வந்து ஒரு மேத்தமேட்டிக்கல் ரிலேட்டடா ஒரு அறிவியல் பூர்வமான ஒரு சயின்ஸ். இதன் மூலமாக நீங்கள் வந்து ஒரு முயற்சி செய்து பார்த்தீர்கள் என்றால் தான் புரியும். இவ்வளவு எளிமையாகவே நம்மால் வந்து ஒரு வெற்றியை அடைந்திருக்க முடியுமா அப்படிங்கிறது. அதனால உங்களுடைய பிறந்த தேதி, பெயர் இது 2த்தையும் எனக்கு WhatsAppல அனுப்புங்க. மறந்துடாம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்கிரீன்ஷாட்டோட அனுப்புங்க. ஒரு சில பேருக்கு வியாபாரம் ஆரம்பிச்சு வியாபாரத்தால் நஷ்டம் டல்லா போகுது அப்படின்னு நினைக்கிறவங்க, உங்க வியாபார பெயரையும், அத யார் பேர்ல துவங்கியிருக்கீங்களோ அவங்க டேட் ஆஃப் பர்த்தோட அனுப்பிச்சு விடுங்க. சில பேர் குழந்தைக்கு பேர் வைத்திருக்கலாம். அல்லது இனிமேல் தான் வைக்க போறீங்கன்னா, குழந்தையுடைய பிறந்த தேதி, நேரம், குழந்தையுடைய பெயர், நீங்க வைத்திருந்த பெயர அனுப்பிச்சு விடுங்க. அது பொருந்திருக்கா இல்லையாங்கிறத இலவச பொது பலன்களாக அனுப்பி வைக்கிறேன். அப்படி பொருந்தலனா என்ன செய்யணுங்கிற அந்த கன்சல்டேஷன் ப்ராசஸ் பத்தியும் நான் அனுப்புவேன். தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.